சிறப்பு வாய்ந்த திட்டங்களில் ஒன்றான மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதை செயல்படுத்தியவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். சென்னையினுடைய மெட்ரோ ரயில் திட்டத்தை போல தமிழ்நாட்டில் தொழில்துறையில், கல்வியில், மருத்துவத்தில் இப்படி அனைத்து துறைகளிலும் முன்னிலை பெறுகின்ற கோவையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்திட வேண்டும் என்ற முனைப்போடு கோவை மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய மகத்தான எண்ணங்களோடு நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அறிவித்து அதற்கான விரிவான திட்ட அறிக்கையை தயார் செய்து ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடு அரசின் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டன. 15 மாதங்கள் அந்த விரிவான திட்ட அறிக்கையை கிடப்பிலே வைத்து இப்பொழுது ஒன்றிய பாஜக அரசு அந்த கோவையினுடைய மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அனுமதிகளை வழங்காமல் நிராகரித்திருக்கின்றன. அதற்கு அவர்கள் சொல்லுகின்ற சாக்கு போக்கு மிக வியப்பாக இருக்கின்றன. பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் 20 லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட பல்வேறு நகரங்களில் இந்த மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு அனுமதி வழங்கியிருக்கக்கூடிய பிஜேபி அரசு தமிழ்நாட்டில் குறிப்பாக கோவையிலும் மதுரையிலும் இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு அனுமதிகளை தர மறுக்கின்றார்கள். அதற்கு அவர்கள் சொல்லுகின்ற காரணம் 20 லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை இருக்கிறது என்று சொல்கின்றார்கள். கோவை மாநகராட்சியில் மட்டும் ஏறத்தாழ 16 லட்சம் வாக்காளர்கள் இப்பொழுது வாக்காளர் பட்டியலிலே இருக்கின்றார்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் அவர்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். ஆக ஒட்டுமொத்தமாக 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்று சொல்கின்றார்கள். இப்பொழுது அதற்கு பிறகு 14 ஆண்டுகள் இந்த மக்கள் தொகையினுடைய வளர்ச்சியை கவனத்திலே கொள்ளாமல் இந்த மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான அனுமதிகளை தராமல் குறுகிய மனப்பான்மையோடு வளர்ந்து வருகின்ற இந்தியாவில் வரி செலுத்தக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு 2வது பெரிய மாநிலம் என்ற சிறப்பை பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு, கோவை மாவட்ட மக்களுக்கு செய்கின்ற துரோகத்தை பிஜேபி அரசு, மோடி அரசாங்கம் இப்போது செய்திருக்கின்றன. எனவே மெட்ரோ ரயில் திட்டத்தை நிராகரித்த ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து அதை ஒரு சிறிதும் கேள்வி கேட்காமல் இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று ஒரு குறைந்தபட்சம் தன்னுடைய பதிவை செய்யாத அடிமை அதிமுக இந்த கூட்டணிகளை கண்டித்து இன்று கோவை மாவட்டத்தில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் சார்பில் மகத்தான ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே ஒன்றிய அரசு, பிஜேபி அரசு கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு உடனடியாக முதலமைச்சருடைய வேண்டுகோளின் அடிப்படையில் அனுப்பப்பட்ட விரிவான திட்ட அறிக்கைக்கு உடனடியாக ஒப்புதல் கொடுத்து இந்த திட்டப்பணிகளை தொடங்கிட வேண்டும். எதனால அந்த ப்ராஜெக்டை ரிஜெக்ட் பண்ணும்? தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க டிபிஆர். இல்ல எதனாலன்னு சொல்லிருக்காங்க. ரைட் ஆஃப் வே கிடையாது, பேசஞ்சருடைய அந்த ஜஸ்டிஃபை பண்ணல. ஏற்கனவே இந்த திட்ட அறிக்கை முழுமையாக அனுப்பப்பட்டு 15 மாதங்கள் ஆகின்றன. உலக வங்கிகளும் இந்த திட்டம் சம்பந்தமாக வந்து அவர்கள் பலமுறை ஆய்வுகளை மேற்கொண்டு இறுதி செய்திருக்கிறார்கள். ஒரு பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் 5 மாதங்களில் அந்த விரிவான திட்ட அறிக்கைக்கு ஒப்புதல் தரக்கூடிய பிஜேபி அரசு தமிழ்நாட்டிற்கு மட்டும் 15 மாதங்கள் கிடப்பிலே வைத்து இப்பொழுது ஒரு சொற்பமான காரணங்களை சொல்லி அதை நிராகரித்திருக்கின்றார்கள். ஆகையால் ஒன்றிய அரசை பொறுத்தவரை அவர்களுக்கு ஏதேனும் விரிவான தேவைகள் இருந்தால், அவருடைய கருத்துக்கள் இருந்தால் சொல்லலாம். அதை தமிழ்நாடு அரசு நிவர்த்தி செய்யும். ஆகையால் ஒருதலை பட்சமாக தமிழ்நாட்டு மக்களை, குறிப்பாக கோவை மக்களை வஞ்சிக்க வேண்டும் என்பதற்காக நான் இன்னும் கூட ரொம்ப தெளிவா சொல்றேன். 2021 சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி, அதிமுக தான் நாங்க 10 தொகுதி ஜெயிக்க வச்சாங்க. அப்படிப்பட்ட கோவை மக்களுக்கு கூட இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை கொடுக்க மனமில்லாத அரசு மோடி அரசாங்கம், பிஜேபி அரசு. ஆகையால வந்து இந்த மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு அவங்க அனுமதி கொடுக்கணும். இப்படி சென்னை 2ஆம் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு அவங்க வந்து அடிக்கல் நாட்டினாங்களே தவிர ஒன்றிய அரசு நிதி கொடுக்கல. ஆனா அதுக்காக நிறுத்தல நம்ம முதலமைச்சர். தமிழ்நாடு அரசினுடைய நிதிகளை கொண்டே அந்த திட்டத்தை தொடங்கினாங்க, நிறைவு முடிச்சாங்க. அந்த வகையில வந்து அனுமதி கொடுப்பதற்கு கூட மனமில்லாத அரசாக பிஜேபி அரசு இருக்கின்றன. அவர்கள் ஏதாவது அந்த விரிவான திட்ட அறிக்கையில் சந்தேகம் இருந்தா 15 மாசம் கழிச்சு கேட்க வேண்டியதில்லை. செயல்படும் இப்ப 10 வருஷம் ஆச்சு. 2015 அறிவிச்சாங்க மதுரை எய்ம்ஸ். அதோட அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனையில கட்டி முடிச்சு திறந்து பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. அதுக்கு பிறகு அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனையோட கட்டி முடிச்சு திறந்துட்டாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டம் என்னாச்சு? நான் உங்க பத்திரிகையாளர் மூலமா மோடி அரசாங்கத்துக்கும் பிஜேபிக்கும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி தலைவருக்கும், அடிமை அதிமுக ஒரு கேள்வி கேட்கிறேன். பிஜேபி அரசாங்கம் அமைந்து இந்த 3வது முறையா வந்துருச்சு ஆட்சி. இந்த பிஜேபி அரசாங்கம், மோடி அரசாங்கம் அமைந்து தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்ட சிறப்பு திட்டம் என்ன? ஒரு திட்டத்தை யாராவது நீங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டில் பத்திரிகைகள் எல்லாருமே விவரமானவங்க, படிச்சவங்க, முழுசா இந்தியா முழுக்க என்ன நடக்குது, உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு கொள்ளக்கூடியவங்க. தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்ட சிறப்பு திட்டம் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க.
இந்த திட்டம் மோடி அரசாங்கம் கொண்டாந்து இருக்கு, இதனால தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, இந்த திட்டத்தால தமிழ்நாட்டு மக்கள் பயன்பெற்று இருக்காங்க. ஏதாவது ஒரு திட்டம், ஒரு சிறப்பு திட்டத்தை சொல்லுங்க. ஆக ஒரு திட்டங்களை கூட தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்க மனம் இல்லாமல் தமிழ்நாட்டு வரியை மட்டும் வாங்கி கொள்ள வேண்டும். நம்ம ₹1 கட்டினா 29 பைசா கொடுப்போம், ஆனா பிஜேபி மாநிலத்தில் ₹1 கட்டினா நாங்க ₹7 திருப்பி கொடுப்போம். நம்ம உழைப்ப சுரண்டி நம்ம வரியை எடுத்து பிஜேபி மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலையை பிஜேபி அரசு, மோடி அரசாங்கம் முன்னெடுத்திருக்கின்றன. நமக்கு தேவை மெட்ரோ. அந்த மெட்ரோவிற்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் கொடுக்க வேண்டும். அதை நிராகரித்த பிஜேபியை கண்டித்துதான் இப்பொழுது இந்த கண்டனம். தமிழக அரசு பல்வேறு வகையில் அவங்க கண்டிக்கிறாங்க. ஆனா பிரதமர் கோயம்புத்தூர் வர்ற அன்னைக்கு தான் அந்த அறிக்கையை வெளியிட்டு அரசியல் செய்யும். அதாவது அதிமுகல நீட் தேர்வுக்கு அனுப்பப்பட்ட அந்த மசோதா திருப்பி அனுப்புவத வருஷ கணக்கில் மறைச்சாங்க. அது மாதிரி இல்ல. எதனால் நிராகரிக்கப்பட்டது, என்ன காரணங்கள், நம்ம சொன்னதே அண்டர் சேர்த்து ஒரு ரீசன் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசுக்கு எழுதிய கடிதத்துல 20 லட்சத்துக்கு குறைவா இருக்கு, 20 லட்சத்துக்கு மேல இருக்கிற மாநிலங்கள்ல தான் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்த முடியும். அண்டர் சேர்த்தே ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க தமிழ்நாடு அரசு. அதுல அந்த இப்படி ஒரு அற்பமான ஒரு காரணத்தை சொல்லியிருக்காங்க. இந்த காரணத்தால் நாங்க நிராகரிக்கிறோங்கிறாங்க. அப்ப 15 லட்சம் பேர் இருக்கிற பிஜேபி ஆளுற மாநில நகரங்கள்ல செயல்படுத்தக்கூடிய மெட்ரோ திட்டம் ஏன் தமிழ்நாட்டில் செயல்படுத்த முடியாது? இப்ப கணக்கெடுப்பு எடுங்க, நீங்களே சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல எவ்வளவு இருக்கும், சிட்டியில சொல்லுங்க. வாக்காளர்களே 16 லட்சம் பேர்னா மக்கள் தொகை எவ்வளவு இருக்கும் சொல்லுங்க. 20 லட்சத்துக்கு மேல இருக்காதா? இருக்குமா இருக்காதா? ஆக அது கணக்கெடுப்புகளை முன்னெடுக்காமல் 2011க்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பு யார் எடுக்கணும்? ஒன்றிய அரசு எடுக்கணும். ஏன் எடுக்கல? அவங்க எடுக்காம விட்டுட்டு போனதை நிராகரிப்பதற்கு ஒரு காரணம் தேவை. அதை 15 மாசம் கழிச்சு கண்டுபிடிச்சு இந்த காரணத்தை சொல்லி நிராகரிச்சிருக்காங்க. என்னை பொறுத்தவரை நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் கோவையிலும் மதுரையிலும் நிச்சயமாக மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்துவார்கள். கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் வந்தே சேரும். அதில் உறுதியாக திராவிட முன்னேற்ற கழகம், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிகளும் உறுதியாக இருக்கின்றோம். 20 லட்சம் மக்கள் மட்டும்தான் சொல்றீங்க. அனுமதி கொடுத்திருக்கலாம்ல. மற்ற மாநிலங்களுக்கு எந்த மாநிலத்தில் நிராகரிச்சிருக்காங்க சொல்லுங்க. இந்தியால எந்த கொடுத்துட்டாங்கல்ல, 5 மாசத்துல கொடுத்தாங்கல்ல. ஆக்ரால 5 மாசத்துல கொடுத்தாங்க. இந்தியால எந்த மாநிலங்களில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அனுப்பப்பட்ட விரிவான திட்ட அறிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டை தவிர? சொல்லுங்க பாக்கலாம். அதனுடைய நோக்கம் என்ன? அதனுடைய நோக்கம் என்ன? எதனால் நிராகரிக்கிறாங்க? தமிழ்நாடு வளர்ந்து விடக்கூடாது, தமிழ்நாட்டு மக்கள் வளர்ச்சி அடைந்து விடக்கூடாது என்ற குறுகிய மனப்பான்மை தான் பிஜேபி. திருக்குறள் சொன்னா போதுமா? வேட்டி சட்டை கட்டினா போதுமா? தமிழ்ல பேசினா போதுமா? தமிழ் நான் படிக்காம விட்டேன்னு வருத்தப்பட்டா போதுமா? சரி, நேற்று கோவைக்கு என்ன திட்டத்தை சொன்னீங்க? என்ன திட்டத்தை சொன்னீங்க கோவைக்கு? அதாவது மூலப்பொருட்கள் விலைவாசி உயர்வால தொழில் வளர்ச்சி பாதிக்கப்பட்டது. எனக்கு தெரிஞ்ச உலகத்திலேயே உயர்த்தின வரியை குறைச்சதுக்கு ஒரு விழா கொண்டாடுறது பிஜேபி தான். ஜிஎஸ்டி போட்டதும் அவங்கதான், அதிகமா போட்டதும் அவங்கதான், அதை அவங்க குறைச்சது அவங்கதான். குறைச்சதுக்கு ஒரு விழா எடுக்கிற கட்சினா அது பிஜேபி தான். இப்படிப்பட்ட சூழல்ல தான் இந்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் இருக்கு. தமிழ்நாட்டு மக்களை அதை புரிந்து வைத்திருக்கின்றார்கள். அதனாலதான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுடைய கணக்கு 0வா இருந்தது. அந்த 0 தான் சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும். அவங்களோட கூட்டணி சேர்ந்திருக்கிற அடிமை அதிமுகவும் 0 என்ற நிலையை தான் எட்டும். தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு அனுப்பிய கடிதத்தில் அவர்கள் இது போன்ற கருத்துக்களை சொல்லியிருந்தால் அரசு நிச்சயம் அதை நிவர்த்தி செய்யும். அதுல மாற்று கருத்து இல்ல. அதுல மாற்று கருத்து இல்ல. சில பிஜேபியை சார்ந்தவர்கள் ஒரு சாக்கு போக்கான நிராகரிக்கப்பட்டதை ஒத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்ல, கொடுக்கணும்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்ல, துணிச்சல் இல்ல. அவங்க ஒரு சாக்கு போக்கான காரணங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சாக்கு போக்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு எடுபடாது. நான் இப்போ திரும்ப சொல்றேன், திராவிட மாடல் ஆட்சியில் நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்தியே தீர்வார். நிச்சயம் கோவையில் மெட்ரோ ரயில் திட்டம் வரும். அது செயல்படுத்தக்கூடிய அரசு திராவிட மாடல் அரசு செயல்படுத்தக்கூடிய அனுமதி வாங்கணும். சார், இப்ப சென்னை மெட்ரோக்கு அவங்க தான் அடிக்கல் நாட்டினாங்க. தேர்தல் வர்றப்ப அவங்க தான் அவசர அவசரமா அடிக்கல் நாட்டாங்க. நிதியே கொடுக்கல, போராடி தான் நிதி வாங்கணும். அதுக்காக திட்டத்தை நிறுத்தல. முதலமைச்சரே தமிழ்நாடு அரசு நிதிகளை கொண்டு செயல்படுத்தினாங்க. அது போன்ற ஒரு சூழல் கோவையிலேயே செயல்படுத்த முடியாது. அப்படியே நமக்கு ஒரு சிந்தனைகள் வேணும். இவ்வளவு நம்ம எல்லாம் விரிவா பேசுறோம். இந்த கேள்வி பிஜேபியும் இந்த கேள்வி அதிமுக பொதுச் செயலாளர்ட்டையும் கேட்டீங்கன்னா எதனால நீங்க நிராகரிச்சீங்க? ஏங்க சார் 5 மாசம் கழிச்சு நிராகரிச்சீங்க? 5 மாசத்துல அப்ரூவல் கொடுக்குற பிஜேபி அரசாங்கத்துக்கு கொடுக்குறீங்க, ஏன் 5 மாசம் கழிச்சு நிராகரிச்சீங்க? கோவை மக்கள் மீது உங்களுக்கு என்ன வெறுப்பு, கசப்பு அப்படின்னு கேட்டு பாருங்க. அவங்க அதுக்கான பதில சொல்லணும். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சார் ஒரு விஷயம், கோயம்புத்தூர்ல அவினாசி சாலை பாலமா இருக்கட்டும், பெரியார் நூலகமா இருக்கட்டும், செம்மொழி பூங்காவா இருக்கட்டும், தங்கநக பூங்காவா இருக்கட்டும், பாதாள சாக்கடை திட்டமா இருக்கட்டும், சாலைகளுக்கு 200 கோடி ரூபாய் சிறப்பு நிதியா இருக்கட்டும், இப்படி எத்தனை திட்டங்கள் இந்த 4.5 ஆண்டுகள்ல வந்திருக்கு.
எத்தனை திட்டங்கள் வந்திருக்கு. கோவை வளர்ச்சின்னு சொன்னா அது திமுக ஆட்சியில தான். அந்த அளவுக்கு திட்டங்களை கொடுத்திருப்போம் நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள். நிச்சயமாக முதலமைச்சருடைய பொற்காலாட்சியில் மீண்டும் சொல்கின்றேன், மெட்ரோ ரயில் கோவையில் செயல்படுத்தப்படும். அதற்கான நல்ல நிலை வந்து சேரும். 20 லட்சம் மக்கள் தொகை மட்டும்தான் வந்து திமுக சொல்லுது. ஆனா மற்ற அந்த தரவுகள் குறிப்பிட்டிருக்கிறோம், அதை பத்தி எதுவுமே சொல்லல. வேணும்னே மக்கள் மத்தியில வந்து ஒரு தவறான ஒரு கருத்தை தான் வந்து திமுக கொண்டு போகுது. சரி, அவங்களே திட்ட அறிக்கை கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் தான் இருக்கா? மாற்று திட்ட அறிக்கை கொடுப்பது இப்ப அரசாங்கம் அவங்க அனுப்பிச்சிருக்கிறாங்க. அது சரி பண்ணி அவங்க என்னென்ன கேட்டிருக்கிறாங்கிறத முடிவெடுப்பாங்க. அதிகாரிகள் வந்து சொந்த முடிவெடுப்பாங்க. ஏற்கனவே உலக வங்கி எல்லாம் வந்து பார்த்து இறுதி செய்யப்பட்ட பிறகுதான் அந்த அறிக்கை. 15 மாசமாச்சு சார் இது படிக்க. 15 மாசமாச்சு சார் கேட்டேன். திட்ட அறிக்கையை தமிழக அரசு தாக்கல் பண்ணுது. அந்த திட்ட அறிக்கைகளை தவறான புள்ளிவிவரங்களை கொடுத்தது தமிழக அரசு தானே. மத்திய அரசுடைய நீங்க தவறுன்னு எப்படி சார் சொல்றீங்க? இல்ல நீங்க ஒரு விஷயம் சார், ஒரு விஷயம் தவறுன்னு எப்படி சொல்றீங்க? ஆனா அதுல வந்து 22 மீட்டர் வந்து இல்ல நான் ஒரு நிமிஷம் சார். பிஜேபி நினைக்கிற மாதிரி கொடுத்தா அது சரி, இருக்கிற நிலைகளை கொடுத்தா அது தவறா? என்ன கருத்து சார் இது? நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுக்கு தலைப்புச் செய்தி வர்ற மாதிரி வந்து செய்திகளை போடுவீங்களா? அது மாதிரி நினைக்காதீங்க சார். ஒரு விஷயம் சார், உலக வங்கி வந்து பாக்குறாங்க, கடன் கொடுக்கிற வங்கி வந்து பாக்குது. அவங்ககிட்ட தவறா சொல்ல முடியுமா? அந்த விரிவான திட்ட அறிக்கை வச்சுதானே அவங்க வந்து ஆய்வு பண்றாங்க. ஆய்வறிக்கை அவங்க கையில இருக்குல்ல, என்ன இருக்கு அதான சொல்லியிருக்க ஆய்வறிக்கையில. அதுல எப்படி தவறான புள்ளி வரும் நீங்க சொல்றீங்க? எனக்கு புரியல. அது திருப்பி அனுப்பியிருக்காங்க. திருப்பி அனுப்புனா தவறானதுதான் கேட்கறேன் நான். திருப்பி அனுப்புனா தவறானதான் சொல்றேன். இப்ப நீ கூட உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்குல்ல, 2 அதிகார மையங்கள் ஒரு மாநிலத்தில் இருக்க முடியாது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் தான் இருக்கணும். இதுக்கு ஒரு கருத்து சொல்லுங்களே பார்க்கலாம். இது நாளைக்கு உங்க பத்திரிகையில தலைப்புச் செய்தியில் போடுங்க சார். நிச்சயமா நீங்க போடுறீங்களான்னு நான் பாக்குறேன். உங்க பத்திரிகையில தலைப்புச் செய்தியில போடுங்க. இன்னைக்கு போட்ட மாதிரி நாளைக்கு போடுங்க. போட்டீங்கன்னா உங்களுக்கு நடுநிலையை நான் ஏத்துக்கிறேன். முடிஞ்சா போட்டு பாருங்க, உங்க மேனேஜ்மெண்ட்ல பேசி பாருங்க. நல்ல ஒரு தீர்ப்பு, இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு தீர்ப்பு உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கு. அது தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னெடுத்து இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு தீர்ப்பை பெற்று தந்திருக்கின்றார் அப்படின்னு உங்க இதுல போடுங்க. இன்னைக்கு போட்ட மாதிரி போடுங்க. நிச்சயமா உங்களோட நடுநிலை பத்திரிகை நான் எடுத்துக்கிறேன். அதாவது மக்களுக்கு கருத்து சொல்ல வேண்டிய இடங்களில் தொலைக்காட்சிகளும் பத்திரிகைகளும் இருக்கு. மக்களுக்கான எண்ணங்களை அரசாங்கத்திற்கு சொல்லக்கூடிய இடங்கள்ல இருக்கும். ஆகையால செய்வது எது, என்ன நடந்துகிட்டு இருக்கு, இது நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கு அவர் பதிலே சொல்லல. ஏதாவது ஒரு வளர்ச்சி திட்டம், சிறப்பு திட்டத்தை சொல்லுங்கன்னு சொன்னேன், அதுக்கெல்லாம் எதுவும் பதில் சொல்லல. இவ்வளவு வருஷத்துல ஒண்ணுமே செய்யாத அரசாங்கம் இப்ப நிராகரிக்கப்பட்டதுல யாரோ பிஜேபி தொலைக்காட்சியில விவாதத்துல உட்கார்ந்து பேசக்கூடிய கருத்துக்களை நீங்க ஒரு கேள்வியா முன்னெடுக்கிறீங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். இருந்தாலும் கூட அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் முதலமைச்சர்கள் நிச்சயமாக கோவையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்துவார்கள். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது, கோவை மக்களுக்கும் இருக்கிறது. நன்றி. போதும், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதிமுகவை பொறுத்தவரை அவர்கள் ஆட்சியில் அடிக்கப்பட்ட பிள்ளைகளை, அவர்கள் சேர்த்து வைத்த சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்ளணும். ஒரே ஒரு ரைடு தான் அவங்க உறவினர் வீட்டில் போச்சு. அந்த ரைடுக்கு அப்புறம் வழியெல்லாம் டெல்லி போனாரு, பார்த்தாரு, சமரசம் ஏற்பட்டது, கூட்டணி வைத்துக் கொண்டாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும், அதிமுக பொதுச் செயலாளரை பொறுத்த வரைக்கும், எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் நாட்டு மக்களுடைய நலனில் அக்கறை இல்லை, நாட்டு மக்களுக்கான திட்டங்களை கேட்டு பெறுவதில் அக்கறை இல்லை. அந்த சூழல்ல தான் அதிமுக இன்னைக்கு இருக்கு. அதிமுக மக்களிடத்தில் ஒரு செல்லா காசாக மாறிவிட்டது. நீங்க வேணா மக்கள்கிட்ட போய் கருத்து கேளுங்க, அதிமுக இன்னைக்கு என்ன நிலையில இருக்குன்னு சொல்லிட்டு. ஆகையால இதை நம்ம கவனத்துல எடுத்துக்கணும். தமிழ்நாட்டு மக்களுடைய திட்டங்களை பெறுவதில் அரசு சிறப்பு கவனம் செலுத்துகிறது. முதலமைச்சர் இதில் சிறப்பு கவனம் செலுத்துகின்றார். இன்னைக்கு நாம் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தினாலும் கூட முதலமைச்சர் எடுத்த முன்னெடுப்பு, உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பாக, நாங்கள் மனம் மகிழ்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு தீர்ப்பாக, இந்திய மக்களே கொண்டாடக்கூடிய ஒரு தீர்ப்பாக முதலமைச்சர்கள் பெற்று தந்திருக்கின்றார்கள். எனவே தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக, கோவை மக்கள் சார்பாக முதலமைச்சர்களுக்கு நன்றி.